இது நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock ஆக்சுவலி 1 o'clock அங்கே ஏறினேன். 6 o'clock வந்து என்னோடய ஸ்டாப்பிங் வந்து நிறுத்தியாச்சு. ஸோ தம்பி வந்துட்டான் அப்பா வண்டியில். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து பையனை. ஸோ பார்த்துட்டு ஒரு மீட்டப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என் கண்ணில் நோட்டீஸ் ஆனது இந்த காதில் பின் போட்டிருக்க தான் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். ஸோ அப்படியே அதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அம்மா வந்து பால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு எந்த கடையிலுமே பால் இல்லை. ஸ்ட்ரைட்டாக வந்து ஆவின்கே போயிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் பஸ் ஸ்டாப்பு. ஸோ அதனால் போயிட்டு அப்படியே பால் வாங்கிட்டு, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்ன்றதுனால அன்னைக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ கிளிப்பிங் வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. சன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மார்னிங் சீனரி எழவே இல்லை. தம்பி கமெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தான், நீ ஒரு நாள் முன்னாடி இருந்ததுனால சன்னை குறை சொல்லாத அப்படின்ட்டு. ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊர் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அழகான ஒரு சின்ன கிராமம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சன்ஸ் வந்து ரைஸ் ஆகிறது லைட்டாக தெரிஞ்சுது. அதை வந்து லைட்டாக பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து சூடாக பஜ்ஜி வடைலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கார வடை. ஸோ அதை எடுத்து வண்டியில் போகும்போதே சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டோம். போயிட்டு வீட்டில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து காலேஜில் வந்து கான்வகேஷன். நான் வந்து பிஎட் முடித்தேன். ஸோ அதுக்கு வந்து கான்வகேஷன். ஸோ என்னோடய ஸ்டடீஸோட ஸ்டோரி வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போயிட்டு பார்க்கலாம். அண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு மார்னிங் சீனரிலாம். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப அப்படியே காமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஊரை. இதெல்லாம் எங்கே மிஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்குமேன்னு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. So feel happy. Thank you so much for watching, and next video la paakalam.